ஒரு யுகத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு? விக்ரம்க்கு. தங்கலான். ஆமாம். படம் ஒன்லைன் என்ன சொல்லுங்கள். தங்கலானோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. விக்ரம் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி அப்புறம் அவங்களோட கிளான், அதாவது அவங்க குடிமக்கள் எல்லாருமே ஒன்றா வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இந்த ஆதிக்க சாதியோட சூழ்ச்சினால் அவங்களோட சொந்த நிலத்திலே வந்து அடிமைகளாயிடுறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் வந்து தங்கம் இருக்குது, அதை நம்ம வந்து தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வந்து ஆள் கூப்பிட்றாரு அவங்க கிராமத்தில் வந்து. அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் வந்து பெயிண்டர் 4 பேர் வாங்கப்பா, பிளம்பர் 2 பேர் வாங்க அப்படிம்பாங்க. அதுமாதிரி தங்க வேட்டைக்கு போகிறோம், ஒரு 4 பேர் வாங்க, அந்த தங்கத்தை மோப்பம் முடிக்கிறவர் 3 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணியிருக்கார். ஆரம்பத்தில் அந்த கிராம மக்கள் யாருமே போகிறதுக்கு மறுக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் டெய்லி நான் வந்து உங்களுக்கு வந்து 3 வேளையும் சோறு போட்டுடுறேன், டெய்லி வேஜஸ் வந்து நான் கரெக்டாக டெய்லியுமே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. விக்ரம் வந்துட்டு நம்ம இங்கே அடிமைகளாக தான் இருக்கோம், அதுக்கு பதிலாக அங்கே போனால் நமக்கு வந்து கண்டிப்பாக காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் கூட கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு அந்த தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. அதாவது ஒன்லைனாக பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் விக்ரமோட டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அவார்டோ அப்ரிசியேஷன்ஸோ எதுவுமே கொடுக்க முடியாது. அதெல்லாம் அதுக்கும் மீறி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே வந்து மனுஷன் வந்து உழைச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வெறும் காலில் வந்து அந்த பொட்டல் காட்டில் ஓடுறது, ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற டேட்டில் வந்துட்டு யார் பண்ணுவாங்க, இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷனை கொடுத்துடலாம். சரி, இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லுங்கள். ஓகே, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து இது ஒரு சாதி அரசியல் படமாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா சரி, அந்த காலத்தில் எப்படி வந்து கொடுமைகள் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து காட்டுறாங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி ஆகிடுது. என்னடா இது திடீர்னு ஒரு ஃபேண்டசி படம் மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப இது வந்து அந்த தங்கத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு அட்வென்ச்சரஸ் படம் மாதிரி ஆயிடுது. பரவாயில்ல. ஸோ இப்படியே ஒரு 1 hour போயிடுதா, நமக்கு இது என்ன மாதிரி படம், இது என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் கண்ணுக்கு மட்டுமே ஒரு கேரக்டர் ஒன்று தெரியுது. அதை வந்து நம்ம எந்த கணக்கில் சேர்த்திக்கிறது, அது ஒரு பேயா இல்லை ஒரு மந்திரவாதியா, இப்படி வந்து பல டவுட்ஸ் நமக்கு வருது. அண்ட் மோரோவர் அந்த கேரக்டர் வரனால கதையிலையும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அதனாலே வந்து இந்த கேரக்டர் எதுக்கு தான் வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அது த்ரூ அவுட் த மூவி வரைக்கும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சும் பரவாயில்ல, கதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகரும். செகண்ட் ஹாஃப்லலாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி கதை வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஸ்க்ரீன் பிளேலையாச்சும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் டேரக்டர். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணல. கிளைமேக்ஸில் தான் அந்த மொத்த கன்ஃபியூஷன்ஸுக்குமே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. பெரிய ட்விஸ்ட்டுன்னு நினச்சி அதை வச்சுருக்காங்க. ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அப்போ தான் வந்து ஓ இதுதான் கதையா அப்படின்ற மாதிரி புரியுது. ஒரு பெரிய ஒரு ஆஃப் ஃபேக்டரோ ஒரு ப்ரில்லியன்ஸோ வந்து ஸ்கிரிப்டில் இல்லை. படத்தில் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாதாரணமாக பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஒரு 18th செஞ்சுரியில் வந்து ஒரு சீக்வன்ஸ், ஒரு கிளானுக்கும் சண்டை அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்டிவாக என்கேஜிங்காக பண்ணியிருக்கான், அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்னேக்ஸை வச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் வருது, இந்த லெப்படை வச்சு கூட ஒரு விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த லெப்படை வச்சு வர ஃபைட் கோரியோகிராஃபிலாம் நம்புற மாதிரியே இல்லை. எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்தில் வர விளம்பர படம் தானே. அதே மாதிரி படத்தில் விக்ரம் வந்து நார்மலாக பேசுகிறப்ப அவரோட ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதுவே வந்து அவர் அந்த அராத்தின்ற கேரக்டரை வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்பையோ இல்லை வரப்பையோ வந்து அவர் திடீர்னு திருக்குறள் சொல்கிற மாதிரி ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறது. அதை வந்து நம்மளால் பெருசாக ஃபாலோவும் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் பேசுகிறாரு. அது படத்தில் எதுக்கு தான் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு புரியல. மொத்தத்தில் தங்கலான் படம் எப்படி இருக்குது? மொத்தத்தில் தங்கலான் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதிக்க சாதிகளோட கொடுமைகளை படம் எடுக்கிறதுக்காக ரஞ்சித் வந்து வழக்கம் போல் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, இந்த ரைட்டிங்கு இதிலெல்லாம் வந்து கோட்டை விட்டனாலேயே படத்தில் நடித்தவங்களுக்கும் கொடுமை, படம் பார்க்க வந்த ஆடியன்ஸுக்கும் கொடுமை. கொடுமை